அனைவருக்கும் வணக்கம். 1768 காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய இந்த நியமன தேர்வு எஸ்சிடி எக்ஸாமில் நமக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் மனசில் வச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து படிங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த 1768 போஸ்டிங்கை அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் இந்த ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஸோ அப்படி பிரிக்கும்போது ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங்கை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி 15 சொல்லியிருந்தாங்க. திரும்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான எடிஷன், அந்த அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். முன்னாடியே அப்ளை பண்ணி அந்த எடிஷனுக்கு இருந்துச்சு அப்படின்னா, எடிட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டுக்கு மேலே 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து மாற்றிக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் காலி பணியிடங்களும் தெரியும் 1768. அது கரண்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1729. அந்த பின்னடைவு காலி பணியிடம் வந்து 39. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செங்குத்து இடஒதுக்கீடு, ஓகேங்களா, வெர்டிகல் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 69% இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 69% வந்து பார்த்தீங்கன்னா 18% யாருன்னா பட்டியல் பிரிவினர் மற்றும் பட்டியல் அருந்ததியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டவை. அதில் வந்து 3% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருந்ததியர், ஓகே, எஸ்சிஏக்கு வரும். பழங்குடியின பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து 1% வரும். பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26.5% வரும். ஓகே, அது வந்து இஸ்லாமியர் இல்லாமல் அந்த பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.5 வரும். பிசிஎம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.5%. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா 20% வரும். பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% வரும். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 69% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகல் ரிசர்வேஷன். ஓகேங்களா? ஸோ செங்குத்து இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69. இந்த 69ல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே போட்டிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடானது இதில் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 1768 போஸ்டிங் அப்படின்னா ஒரு 884 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு இது அந்த சீட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான், உமன்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய பணியிடங்களில் தமிழ் வழியில், அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எவ்வளோ சீட்னா ஒரு 20% சீட். ஓகேங்களா? ஒரு 1768 போஸ்டிங் அப்படின்னா அந்த 1768 போஸ்டிங்கில் ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 354 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஆனது போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 354 பேருக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து இருக்கு. மாற்றுத்திறனாளி மொத்த போஸ்டிங்கில் ஒரு 4% வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான ஒரு போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அந்த போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 71 போஸ்டிங் வரும். ஓகேங்களா? ஸோ மொத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 71 போஸ்டிங் வரும். நெக்ஸ்ட்டு ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 177 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? மொத்தம் 1768 வேகன்சி இருக்குது அப்படின்னா அந்த வேகன்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசி இருக்குது அப்படின்னா அந்த பிசிக்குள்ளேயே ஒரு 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் இருப்பாங்க. ஒரு பிசிக்கு வந்து ஒரு 100 சீட் அப்படின்னா அதில் 50 சீட் வந்து உமன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 100 சீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 20% என்ன பண்ணியிருப்பாங்க, பிஎஸ்டிஎம் போட்டுருவாங்க. ஓகேங்களா? 10% என்ன போட்டுருவாங்க, ஆதரவற்ற விதவைகள் போட்டுருவாங்க. 4% என்ன போட்டுருவாங்க, பர்சன் வித் டிசேபிலிட்டி. ஓகே, இது மாதிரி தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு, ஓகே, எக்ஸ் ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% இடஒதுக்கீடானது இருக்குது. 1768 போஸ்டிங் அப்படின்னா அதில் ஒரு 88 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒதுக்கீடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திருநங்கைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் நல்லாவே தெரியும். ஓகே, இருந்தாலும் ஒரு டைம் அப்டேட் பண்ணிடுறேன். மொத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் தமிழ் கேட்பாங்க. பார்ட் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 150 கொஸ்டின் தான் போஸ்டிங்கான கொஸ்டின். இந்த 30 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டிக்கான கொஸ்டின் மட்டும் தான். சரிங்களா?
ஸோ 30 கொஸ்டின் இருக்கும். அந்த 30 கொஸ்டின் எப்படி பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் வந்து 2 மதிப்பெண் கொஸ்டின், சரிங்களா. அடுத்து இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ 20 கொஸ்டின்ங்கிறது 2 மார்க் போட்டிங்கன்னா டோட்டலாக 40 மார்க் வந்துடும். 10 கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் போட்டிங்க அப்படின்னா 10 மார்க் வந்துடும், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 50 மார்க். இந்த 50 மார்க்கில் நீங்கள் ஒரு 20 மதிப்பெண் எடுத்தாவே போதும், அடுத்த பேப்பர் உங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் மார்க் வந்து பிரிப்பாங்க. நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்கு 1.3 மார்க் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு போக வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு, செகண்ட் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க்கு அவங்க தெளிவாக ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டுருவாங்க. அதை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க, சரிங்களா. ஸோ இந்த 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸு, நெக்ஸ்ட் சோசியல். இந்த ஆர்டரில் தான் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. தமிழ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க, மேக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எது விருப்பப்பட்ட சப்ஜெக்ட்டோ அதை முதல்ல வந்து எழுதிக்கலாம், சரிங்களா. மொத்த டைம் வந்து ஒரு 3 மணி நேரம், டைம் பத்தாது. ஓகே, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ டைம் பத்தாது, நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துக்காங்க, ஓகேங்களா. மொத்த மார்க் வந்து 150. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் வந்து ஒரு 30% கொடுத்துருக்காங்க. ஒரு 45 எடுத்தா பாஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொது பிரிவு ஜென்ரல் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40% மார்க் எடுக்கணும். இது வந்து எலிஜிபிலிட்டி மார்க் தான், பாஸ் மார்க் தான், ஓகேங்களா. போஸ்டிங் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான மார்க் எடுத்தால் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எடுத்துக்கிறீங்க, அந்த எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் பிரிப்பாங்க, ஓகே, பர்சன் வித் டிசபிலிட்டி பிரிப்பாங்க, பிஎஸ்டியும் பிரிப்பாங்க, ஓகேவா. அப்படி பிரிக்கும் போது உங்கள் லக்கு, ஓகே, மார்க் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்கோ, ஒரு 60 மார்க்கோ, ஒரு 70 மார்க்கோ, 80 மார்க்கோ எந்த கடையில் தான் கிடைக்கும். ஏன்னா அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் வித் டிசபிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க 46 மார்க் எடுத்தாலும் உங்கள் போஸ்டிங் கொடுத்தாகணும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பிரிக்கும் போது இது எல்லாம் மைண்ட் வச்சு படிங்க, ஓகேங்களா. ஸோ அது போக அவங்க கவர்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, வெயிட்டேஜ் மெத்தட் சொல்லியிருக்காங்க. என்ன வெயிட்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 2012 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5.5 மார்க்கு, 2013 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 மார்க்கு, 2017 3 மார்க்கு, 2019 2 மார்க்கு, 2022 வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய மார்க்கோட ஆட் பண்ணிக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2013 பாஸ் பண்ணிக்க அப்படின்னா ஒரு 5 மார்க் ஆட் பண்ணி உங்களுடைய மதிப்பெண் வந்து 95 அப்படின்னு எடுத்துவாங்க, ஓகேங்களா. அதேமாரி சிவிக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.25% வந்து கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ நல்லா படிங்க, உங்கள் பயப்படாதீங்க, ஓகேவா. கான்ஸ்டன்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவாக ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு எக்ஸாமுக்கு வந்து உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1762 வேகன்சியில் ஒரு ஆளை உள்ளே போக முடியும், கண்டிப்பாக போக முடியும், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 21/3/2024 வந்து இந்த டேட்டுக்குள்ளே அதை கரெக்ஷன் பண்ணிக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா. தேங்க்யூ.